ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் விஜய் பார்வதி பேசக்கூடிய விஷயங்கள் சூப்பரான ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டும் இருக்குது. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்க்குற எல்லோரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, இப்போ என்னென்னா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. விஜய் பார்வதி செம்மையாக வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. நம்ம கமருதீன் வந்துட்டு பிளாக் கலர் போடுவார்னு நினச்சி அதுவும் செலக்ட் பண்ணார். பட் அவங்க வந்துட்டு இல்லை இதே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்திருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு சேர்த்து ட்ரெஸ் அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நடுவில் வந்து கமருதீனை வந்துட்டு நாமினேஷனில் வந்தாவே வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, இன்று இவர் வெளியேறுவார், இந்த வாரம் வந்து அவருக்கு வந்து ரெட் கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு கொடுக்குற அளவுக்கு ட்ரெஸ்ஸை வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. விஜய் பார்வதி கேட்குறாரு. அப்புறமா அவங்க கலாய்க்கிறாங்க, என்கிட்டேப்பா கேட்குற, உனக்கு தான் பிக் பாஸே வந்து சூப்பர்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு, ஏன்னா நேற்று சொல்லியிருப்பார் அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது போடுங்க அப்படின்ட்டு. அதை சொன்னோடனே அவருக்கு ஒரு சிரிப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு, பிக் பாஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. அவர் அப்புறமா கொஞ்சம் ஓரத்தான் போவோம் அப்படின்ட்டு அமித் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். கடவுள்கிட்ட நம்ம வந்து வரம் கேட்கலாம், ஆனால் ஒரு சைலண்ட்டாக தான் இருப்பாங்க, அதுக்கும் கொடுக்காம இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த டைலாக் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக நம்ம ஆள் கமருதீன் செம்மையாக வந்து ரெடியாக இருக்கார். விஜய் பார்வதி சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இருக்குது சம்பவமே. ஏன்னா இன்றைக்கி 3 ஃபேமிலி வர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் வந்துட்டு யாரோட ஃபேமிலிருந்து ஃபஸ்ட்டு இல்லை லாஸ்ட்டாக வந்தது தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நைட்டு நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கானாமிரத் அவர்களுடைய ஃபேமிலி வந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவி வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாதிரி யாராவது அவரை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மனுஷன் வந்து அப்படியே பொங்குவார். அங்கே மட்டும் பொட்டி பம்பா அடங்கி உட்காந்துட்ருக்காரு. இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் சூப்பராக இருந்துச்சு. இப்போது கனியோட ஃபேமிலியும் சபரியோட ஃபேமிலியும் தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் வருது. சூப்பரான சம்பவம். ஏன்னா நேற்று வந்துட்டு அந்த பாட்டை போடும்போது கனி ஒரு பக்கம், நம்ம சாண்டா ஒரு பக்கம் அழுததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் சபரி அழுததை பார்த்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எமோஷனலாக கொஞ்சம் மாதிரி ஆனார். ஸோ சபரியோட ஃபேமிலிக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா அவர் அம்மா பையன் வேறு போல இருக்குது. அவரே வந்து நல்லா ஜாலி டைப் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட வீட்டில் இருக்கிற அம்மாவும் அப்பாவும் செம்ம ஃபன்னான ஒரு டைப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களையும் பார்க்கணும் ரொம்ப ஆவலாக இருக்குது. அதேமாதிரி கனிக்காக யார் வருவாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனியோட விஷயங்கள் நிறைய கான்ட்ரவர்சியாக வெளியே போயிருக்கு. அதை வந்து ஆதரிக்கணும் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா எஃப்ஜேவும் நீங்களும் வந்துட்டு இந்த சாப்பாடு ஊட்டி விட்டது, தோளில் சாஞ்சதெல்லாம் வந்து ஒரு மாதிரி போயிருக்குன்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி இந்த ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து இங்கே வந்து பேசுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் கிளியராக எஃப்ஜே போகும்போது சொன்னார், அக்கா பொண்ணுங்களா பார்க்காம போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அக்கா தம்பி தான் அவங்க பழகியிருக்காங்க. பட் சொல்கிறேன் நான், இந்த மாதிரி வந்துட்டு வெளியே போனதுனால அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த ஃபேமிலிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? பாய் நண்பர்கள்.